ஓம் சாந்தி. 2/2/1969 அவ்யக்த பாப்தாதா. தலைப்பு: அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்திற்கான விதி. பாபா சொல்றாங்க, அன்பு சொரூபமான குழந்தைகளே, ஞானத்தை சார்ந்த அன்பே யதார்த்தமான அன்பாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. உங்கள் அனைவரின் அன்பு பாப்தாதாவையும் இழுத்து வந்து விட்டது. பாருங்க, நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க. உங்களுடைய அன்பு தான் பாப்தாதாவையே இங்க இழுத்துட்டு வந்துருச்சுன்றார் பாபா. குழந்தைகள் அனைவரின் உள்ளத்திலும் ஒரு ஆசை தென்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எது அப்படின்னு சொல்லி பாபா கேக்குறாங்க. சில குழந்தைகள் தாங்கள் எங்களுக்கும் தனது அவ்யக்த வதனத்தின் அனுபவத்தை செய்வியுங்கள் என்று செய்தி அனுப்பியுள்ளனர். பிரம்மா பாபா அங்க போயிட்டு அவ்யக்த வதனத்தினுடைய அனுபவத்தை செஞ்சார் இல்லையா, அத மாதிரி எங்களுக்கும் செய்ய வைங்கன்னு சொல்லி குழந்தைகள் சொல்லியிருக்கிறாங்க, செய்தி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளின் இந்த ஆசை நிறைவு பெறும் நேரம் இப்பொழுது வந்தே விட்டது சொல்லி பாபா சொல்றாங்க. அனைவரும் சந்தேஷி, செய்தியை பெற்று வருபவர் ஆகிவிடுவோமா அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு என்று நீங்கள் கேட்பீர்கள். அது மாதிரி ஒருவேளை நீங்க எல்லாருமே இப்ப சந்தேஷி ஆயிடுவோமான்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இல்லை, எல்லாரும் சந்தேஷி ஆக முடியாது. தெய்வீக புத்தியின் ஆதாரத்துல அவ்யக்த வதனத்தின் அனுபவத்தை குழந்தைகள் செய்வீர்கள். தெய்வீக புத்தி மூலமா நீங்க இங்க இருந்து பறந்து அப்படியே சூட்சும லோகத்துக்கு அந்த அவ்யக்த வதனத்தினுடைய அனுபவத்தை செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் செய்யும் அலௌகிக அனுபவமானது திவ்ய திருஷ்டி மூலம் செய்வதை காட்டிலும் மிகுந்த லாபகரமானது சொல்லி பாபா சொல்றாரு. புத்தி மூலமா நீங்க போறது லாபகரமானது, திவ்ய திருஷ்டி மூலமா பாக்குறத காட்டிலும், காட்சி பார்க்கறது காட்டிலும் இது மிகுந்த லாபகரமானது சொல்லி பாபா சொல்றாரு. அலௌகிகமானது, மேலும் தனித்துவம் வாய்ந்தது சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால் எந்த குழந்தைகள் அவ்யக்த பாபாவை சந்திக்க வேண்டும் என விரும்புகின்றனரோ அவர்கள் செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. எப்படி செய்ய முடியும்? அமிர்த வேளையில் நினைவில் அமருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் இப்பொழுது நான் அவ்யக்த பாப்தாதாவுடன் சந்திப்பு செய்ய வேண்டும் என்ற சங்கல்பம் செய்யுங்கள், இது மட்டுமே வழியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அவ்யக்த சந்திப்பு எப்படி செய்யணும்னா, காலையில அமிர்த வேலை எஞ்சி உட்காந்து நான் இப்போது அவ்யக்த பாப்தாதாவோட சந்திப்பு செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும், சங்கல்பம் மட்டும் செய்யுங்க, அது மட்டும்தான் வழி சொல்லி பாபா சொல்றாரு. சாக்கார பாபாவை சந்திப்பதற்கான சமயம் தெரிந்திருந்த போது உங்களுக்கு தூக்கம் வரவில்லை. மேலும் சமயத்திற்கு முன்பே புத்தி மூலம் சந்திப்பிற்கான அனுபவத்தில் இருந்தீர்கள். சாக்காரத்துல பாபா இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமே வரல இல்லையா, அப்ப சமயத்திற்கு முன்பே நீங்க புத்தி மூலமா அனுபவத்துல இருந்தீங்க. அவ்வாறே இப்பொழுது நீங்க அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்தை பிராப்தியாக அடைய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான எளிதான வழி என்னன்னா, அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து உரையாடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதான் நம்ம எல்லாரும் சுட்சுமவதனத்துல அப்படியே பரிசுத்தாவா போயிட்டு அந்த ஸ்திதியில இருந்து அவரோட பேசணும், அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பொழுது உண்மையாகவே தந்தையுடன் உரையாடி கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையாவே அவர் பக்கத்துல இருந்து அப்படியே பேசிட்டு இருக்க மாதிரியே உங்களுக்கு அனுபவம் ஆகும்னு சொல்றாரு. மேலும் இந்த உரையாடலில் சந்தேஷி எவ்வாறு சில காட்சிகளை காண்கின்றனரோ அவ்வாறே மிக ஆழமான இனிய ரகசியத்தை புத்தி யோகத்தினால் அனுபவம் செய்வீர்கள். அப்ப அமிர்த வேளையில நீங்க அந்த மாதிரி அனுபவம் பண்ணும்போது சந்தேஷி எப்படியெல்லாம் நிறைய காட்சி பார்க்கறாங்களோ அந்த மாதிரி ஆழமான இனிய ரகசியத்தெல்லாம் நீங்க புத்தி யோகம் மூலமாகவே, பாபாவை நினைவு செய்யற அந்த யோகம் மூலமாகவே அனுபவம் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இதை அனுபவம் செய்வதற்கு ஒரு விஷயம் அவசியமானதாக இருக்கிறது. ஆனா இத அனுபவம் பண்றதுக்கு ஒரு விஷயம் முக்கியம். அது என்னன்னா தெரியுமா சொல்லி கேக்குறாரு. யார் முழு நாளும் அவ்யக்த ஸ்திதியிலும் உள்நோக்கு முக ஸ்திதியிலும் நிலைத்து இருப்பார்களோ அவர்களே அமிர்த வேளையிலும் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும் சொல்லி சொல்றாரு. பாருங்க பாபா, இதான் முக்கியமான பாயிண்ட். முழு நாளுமே யார் ஃபரிஸ்தா மாதிரி அவ்யக்த ஸ்திதியில இருக்கிறாங்களோ, உள்நோக்கு முகமா தன்னைத்தானே பார்த்துட்டு இருக்காங்களோ, பாபா நினைவுல ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்களாலதான் அமிர்த வேளை எழுந்து அந்த அவ்யக்த ஸ்திதியில நிலைத்திருக்க முடியும் சொல்லி பாபா சொல்லிட்டாரு. அவர்களே அமிர்த வேளையில் இந்த அனுபவமும் செய்ய முடியும். அதாவது பாபா பேசிட்டு இருக்கிறது, காட்சி பார்க்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு.
அதனால் ஒருவேளை அன்பு இருக்கிறது, மேலும் சந்திக்கும் ஆசை இருக்கிறது என்றால் இந்த வழி மிக எளியதாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. செய்யக்கூடியவர்கள் செய்ய முடியும். கண்டிப்பா யாரால செய்ய முடியுமோ அவங்களால செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் சந்திப்பினுடைய விசித்திரமான அனுபவத்தை பிராப்தியாக அடைய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன். அப்ப இது நம்ம முழு நாளும் பாபாவோட நினைவுல இருந்து, அவ்யக்த ஸ்திதியிலிருந்து உள்நோக்கு முகமா இருந்தாதான் நம்ம மறுநாள் அமிர்த வேளையில அந்த அனுபவத்தை செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வதனத்தில் இருக்கும் பொழுதே சில குழந்தைகளுடைய உள்ளங்களின் ஒளி வந்தடைந்து கொண்டிருக்கின்றது. சிவபாபா மிகவும் கடுமையானவர் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் என்ன நடக்கிறதோ அதில் ரகசியம் மற்றும் நன்மை இருக்கிறது. அதனால் என்ன ஒளி வந்தடைகிறதோ அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றேன் சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதா நிர்மோகியாக இருக்கிறாரா என்ன? பாப்தாதா இந்த மோகமற்றவரா இருக்கிறாரா என்ன? ரெண்டு பேருமே தான். மோகமற்றவரா இருக்கிறாரா என்ன? குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் நிர்மோகியாக இருக்கிறீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு. நிர்மோகி ஆகி விட்டீர்களா? மோகத்துல இருந்து விடுபட்டுட்டீங்களா கேக்குறாரு. பாப்தாதா நிர்மோகியாகவும் குழந்தைகளுக்குள் தூய்மையான மோகமும் இருக்கிறது என்றால் சந்திப்பு எப்படி நிகழும் சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதாவிற்குள் தூய மோகம் இருக்கிறதா? சாகார பாபாவிற்கு குழந்தைகள் மீது தூய அன்பு இருந்தது, சிவபாபாவிற்கு இல்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. பாப்தாதாவிற்கு இருக்கிறதா? எப்படி எங்களுக்கு இருக்கிறதோ அப்படி இல்லை. பாப்தாதாவிற்கு தூய்மையான மோகம் குழந்தைகளை விடவும் அதிகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாங்க. நமக்கு தூய்மையான மோகம் இருக்கு, பாபா மேல தூய்மையான அன்பு இருக்கு. அது மாதிரி பாப்தாதா இருவருக்குமே தூய்மையான மோகம் நம்மளை விட அதிகமா இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பாப்தாதாவிற்கும் குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, அவர் தூய மோகத்தில் வந்த போதிலும் கூட நிர்மோகியாகவும் இருக்கிறார். அதாவது தூய்மையான மோகம், பாபா எல்லாமே சொல்றாரு, அந்த தூய்மையான இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அகங்காரம் கூட சுத்த அகங்காரம், அந்த மாதிரி சுத்த மோகம் இருந்தாலும் அவர் நிர்மோகியா இருக்கிறார், பற்றற்றவரா இருக்கிறாரு பாபா. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், பற்றுல வந்துடும். மேலும் குழந்தைகள் சுத்த மோகத்தில் வருகிறார்கள் என்றால் அதன் சொரூபமாகி விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்று அன்பானவர் ஆகின்றனர். பாபா சொல்றாரு, குழந்தைகள் சுத்த மோகத்துல வந்தாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதன் சொரூபமா ஆயிடுறாங்க. ஒன்று அன்பானவர் ஆகின்றனர் அல்லது விடுபட்டவர் ஆகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஒண்ணு அன்பா இருக்கிறாங்க, இல்லைன்னா விடுபட்டு போயிடுறாங்க. ரெண்டுமாவும் இருக்கணும். விடுபட்டு பாபா மேல அன்பா இருக்கணும். ஆனா இவங்க ஒண்ணு அன்பா இருக்கிறாங்க, இல்லைன்னா விடுபட்டு ஆகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பாப்தாதா விடுபட்டவராகவும் இருக்கிறாரு, அதே சமயம் அன்பானவராகவும் இருக்கின்றார். அதாவது நம்ம மேல அன்பா இருந்தாலும் பாபா பற்றற்று இருக்கிறாரு. நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே சாட்சியாய் தான் பார்ப்பாரு. ஆனா நம்ம மேல அன்பா இருப்பாரு, பற்றற்று இருப்பாரு. ஆனா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியல, நம்ம சொரூபமாயிடுறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த வித்தியாசத்தை அழித்து விட்டீர்கள் என்றால் என்ன ஆவீர்கள்? இந்த பாபாக்கும் நமக்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்தை, அதாவது அவர் நிர்மோகியா இருக்கிறாரு, நம்ம நிர்மோகியா ஆகணும். அந்த மாதிரி ஆயிட்டோம்னா என்ன ஆவீன்கள்? உள்நோக்கும் உடையவர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்தம் ஆயிடுவீங்க, அலௌகீக நிலை உடையவர் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் லௌகீகத்தன்மையும் கலந்து விடுகிறது. இப்ப எல்லாருக்குள்ளாரையும் கொஞ்சம் லௌகீகத்தன்மை கலந்துருக்குது சொல்றாரு. ஆனால் இந்த வித்தியாசத்தை அழித்து விடும்போது முற்றிலுமாக அலௌகீகம் மற்றும் உள்நோக்கு முகமுடையவராக அவ்யக்த ஃபரிஸ்தாவாக தென்படுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப பாபாவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த விடுபட்ட அன்பா அவரை மாதிரி நம்மளும் மாறும்போது நம்ம முற்றிலுமா அலௌகீகமா அவரை மாதிரியே அலௌகீகமாகவும் உள்நோக்கு உடையவராகவும் அவ்யக்த ஃபரிஸ்தாவாகவும் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு தென்படுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சாக்கார வதனத்தில் இருக்கும் பொழுதே ஃபரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். பாருங்க, சாக்காரத்துலதான் இருப்பீங்க, ஆனா உங்களை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியும்? ஃபரிஸ்தா மாதிரி தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நீங்கள் தாங்கள் வதனருக்கு சென்று ஃபரிஸ்தாவாக ஏன் ஆனீர்கள், இங்கேயே ஆகியிருக்கலாமே என்று சொல்வீர்கள். நம்ம சொல்லுவோம் பாபாட்ட, பாபா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இங்கே இருந்துட்டு ஃபரிஸ்தாவா தெரிவிங்க எல்லாருக்கும்ட்டு, அப்ப நீங்க ஏன் பாபா போனீங்க, இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா. இங்கேயே நீங்க ஃபரிஸ்தா ஆகிருக்கலாமே, எதுக்கு போனீங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா. அதுக்கு பாபா சொல்றாரு, ஆனால் இல்லை,
குழந்தைகளுடைய காரியம் எதுவோ அதை குழந்தைகளே செய்ய வேண்டும். இப்போ நம்மளோட காரியம் பாக்கியம் இருக்குது, எல்லாத்தையும் பாபாவே பண்ணுவாரா? நம்மளுடைய காரியம் இருக்குது இல்லையா, அதனால அவரு அவ்வியக்தமாயிட்டாரு. குழந்தைகளுடைய காரியம் எதுவோ அதை நீங்க தான் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு, குழந்தைகளே செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் காரியம் எதுவோ அதை தந்தை தான் செய்கின்றார். இப்போ அவரோட காரியம், அவர் மேல போயிட்டு எல்லாருக்கும் வந்து என்ன பண்றாரு, தூண்டுதல் கொடுக்குறாரு. அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைகள் இப்பொழுது படிப்பின் நிரூபணத்தை காட்ட வேண்டும். இப்ப என்ன படிச்சீங்களோ அதை தாரணை செய்யணும், நடைமுறத்துல நிரூபணத்தை காட்டணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆசிரியர் படிப்பின் நிரூபணத்தை காண்பிக்க வேண்டாமா? ஆசிரியர் எப்படி படிச்சு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளும் நீங்க படிப்பினுடைய ரிசல்ட்டை காட்டணுன்றாரு. ஆசிரியர் கல்வியை கற்பிக்க வேண்டியதாக இருக்கிறது, மாணவர்கள் அந்த படிப்பின் நிரூபணத்தை காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்குது இல்லையா, ஆசிரியரும் ரிசல்ட் கொடுக்கணும், மாணவர்களும் ரிசல்ட் கொடுக்கணும். படிப்பினுடைய நிரூபணத்தை நீங்களும் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. சக்திகளும் பாண்டவர்களும் ஷோகேஷில் வர வேண்டும். ஷோகேஷா வந்து எல்லாருக்கும் காட்சி காட்டணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப் தாதாவோ மறைமுகமாக இருக்கிறார். பாப் தாதா யாருக்குமே தெரிய மாட்டாரு, உலகத்துக்கு கடவுளே தெரியாது இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மறைமுகமா இருக்கிறாங்க. நம்ம தான் பிரத்யட்சம் பண்ணணும், அவங்கள பிரத்யட்சமும் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தற்போது அனைவருடைய உள்ளத்திலும் அதி விரைவில் நாடகத்தின் காட்சி இப்போது நடந்து முடிந்து விட வேண்டும் என்ற சங்கல்பம் உள்ளது. இப்ப எல்லாருக்கும் என்ன தோணுதுங்க, நாடகம் முடிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே சீக்கிரமா ஜீவு பாபாட்டு முடிச்சுட்டு சத்தியகம் போயிடலாமான்ட்டு எல்லாருக்கும் எண்ணம் இருக்குது. ஆனால் விரைவாக நடக்குமா சொல்லி பாபா கேட்கிறாரு. முடியுமா, நடக்குமா அல்லது நடக்க முடியாதா சொல்லி பாபா கேட்கிறாரு. விதியில் என்ன உருவாகி உள்ளதோ அது உருவாகியே இருக்கும். ஆனால் உருவான விதியில் புலப்படுவது என்னவென்றால், ஒருவேளை கல்பத்திற்கு முன்பு போல் சங்கல்பம் வருகிறது என்றால், சங்கல்பத்தின் கூடவே முன்பும் கட்டாயமாக தீவிரமாக முயற்சி செய்திருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றார். போன கல்பத்துல எப்படி நீங்க கட்டாயமா தீவிரமா முயற்சி செஞ்சீங்களோ அத மாதிரியே இந்த கல்பத்திலையும் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலேயே நாடகத்தின் காட்சியை விரைவாக முடித்துவிட்டு அவ்வியக்த வதனவாசி ஆக வேண்டும் என்ற சங்கல்பமும் வருகிறது. அதனாலதான் உங்களுக்கு ஃபாஸ்டா ஆகணும்ட்டு தோணுதுன்னு சொல்லி சொல்றாரு. போன கல்பத்திலயும் அதே மாதிரிதான் நீங்க தீவிரமா முயற்சி செஞ்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு இப்பயும் அதே மாதிரி தோணுது சொல்றாரு. காட்சிகள் எல்லாம் விரைவா முடிச்சுட்டு அவ்வியக்த வதனவாசி ஆக வேண்டும்ன்ற சங்கல்பம் கூட உங்களுக்கு வருது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகித்தான் தீர வேண்டும். கண்டிப்பா எல்லாருமே அவ்வியக்த வதனவாசி ஆகிதான் ஆகணும், எல்லாரும் பரிசாவா போய் தான் ஆகணும். ஆனால் அவ்வியக்த வதனத்தை கூட வியக்தத்தில் இழுத்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகிய உங்களுக்குள் சக்தி இருக்கிறது சொல்றாரு பாருங்க. சூப்பரான பாயிண்ட். உங்களால அந்த அவ்வியக்த வதனத்தையே சூட்சும வதனத்தையே கீழே இழுத்துக்கிட்டு வர முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சக்தி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வியக்த வதனத்துடைய படத்தை வியக்த வதனத்தில் உருவாக்கும் அளவிற்கு அவ்வளவு சக்தி உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நம்மளோட பவர் நமக்கே தெரியல, அவ்வளோ சக்தி உங்களுக்கு இருக்கு சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் அதிகமாக இருக்கின்றன. எவ்வாறு இந்த சாக்கார உலகத்தில் மிகப்பெரிய தொலைபேசி மற்றும் தந்தி அலுவலகம் இருக்கின்றதோ அவ்வாறே மிக சுத்தமான எண்ணங்களின் தந்திகள் வதனத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றன. பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குதான். சாக்கார வதனத்தை எப்படி தொலைபேசி போனு தந்தி எல்லாம் இருக்குதோ அது எவ்வளோ ஈஸியா ரீச் ஆகுது எல்லாருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய சுத்தமான எண்ணங்கள் அவ்வளோ ஆசை, நமக்கு சுத்தமான ஆசைகள் இருக்கு. அந்த எண்ணங்கள் வந்து வதனத்திற்கு பாபா கிட்ட போயிட்டே இருக்குதான், வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது என்ன செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சில குழந்தைகளுக்கு பொது நலத்தை பற்றிய சில கேள்விகளும் இருக்கின்றன, அவையும் வந்து சேர்கின்றன. சில குழந்தைகள் சாக்கார பாபா மூலமாக சூட்சுமவதனம் என்பது இல்லை என்பது சொல்லப்பட்டது. அவ்வாறாயின் பாபா எங்கு சென்றார், எங்கிருந்து சந்திப்பதற்காக வருகிறார், எங்கே இந்த செய்தியை அனுப்புகிறார்கள், ஏன் போக் வைக்கிறீர்கள் என்று குழம்புகின்றனர். சாக்காரத்துல பாபா இருக்கும்போது இந்த சூட்சுமவதனம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்லிட்டாராம். அப்ப குழந்தைகளுக்கு இப்ப குழப்பம் வருதான். அப்ப பாபா எங்க போனாரு, எங்க இருந்து இப்ப சந்திக்கிறதுக்காக எங்க இருந்து வராரு, இந்த செய்தி எங்க இருந்து அனுப்புறாங்க, இங்க இருந்து எப்படி போக வைக்கிறாங்க, எல்லாத்துலயும் குழம்பிட்டாங்க. இதன் ரகசியமும் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வாறு ஏன் சொல்லப்பட்டது, ஏற்கனவே யுக்தியா பாபா அந்த சூட்சுமவதனம் ஒண்ணு இல்லைன்ட்டு சொல்லியிருக்கிறாரு.
எதுக்காகனா இதற்கான மூல காரணம் என்னன்னா, அவ்வப்போது சிறு குழந்தைகள் என்ன பண்றாங்க, ஏதாவது பொருளுக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள் என்றால் அந்த பொருள் நல்லதாக இருந்தாலும் கூட எல்லையை கடந்து அந்த பொருளுக்கு பின்னால் செல்லும் பொழுது குழந்தைகளிடம் என்ன செய்யப்படுகிறது, அந்த பொருளை அவர்களுடைய கண்களிலிருந்து மறைத்து இல்லவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சின்ன பசங்க சும்மா ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்குதுங்கன்னா அதுகிட்ட இருந்து மறைச்சு வைப்பாங்க. சில பொருள் அதையே எடுத்து எடுத்து விளையாடிட்டு இருக்குங்கன்னா அதை மறைச்சு வச்சிருவாங்களாம். அத மாதிரி இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிகமாக ஏற்பட்ட ஈடுபாடு கொஞ்சம் சரியாக வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு சொல்லப்படுகிறது. இதே விதமாக நிகழ்காலத்தில் சில குழந்தைகள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் மாட்டியிருந்தார்கள். இதே மாதிரிதான் சில பிகேஸ் சில குழந்தைகள் என்ன பண்றாங்க, இந்த சூட்சுமத்துல போய் காட்சி பார்க்கறதே இவங்க வேலையா இருக்குது. அதுல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை விடுவிப்பதற்காக இந்த சூட்சுமவதனமே இல்லை என்று சாக்காரத்துல பிரம்மா பாபா சிவபாபா யாரோ சொல்லியிருக்காங்க, 2 பேர்ல யாரோ சொல்லியிருக்காங்க, சொன்னார். இதுவும் கூட இந்த விஷயத்திலிருந்து குழந்தைகளுடைய புத்தியை விடுவிப்பதற்காக சொல்லப்பட்டிருந்தது சொல்லி பாபா சொல்றாங்க இப்ப விளக்கம். ஆனால் ஒருவேளை குழந்தைகளிடம் பொருள் மறைக்கப்படுகிறது என்றால் அந்த பொருள் அழிந்து விடுகிறது இல்லவே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. நம்ம சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றோம் பொருள் இல்ல அது காணா போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக அந்த பொருள் காணா போனதுக்கான அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா இருக்குது. மாட்டிக்கொண்டிருந்த பொருள்ல இருந்து உங்களை விடுவிப்பதற்கான ஒரு யுக்தியே இது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக இதுவும் யுக்தியாக இருந்தது. ஒருவேளை சூட்சுமவதனம் இல்லை என்றால் போக எங்கே வைக்கிறீர்கள்? இந்த பழக்க வழக்கம் இன்னும் ஏன் நிலையாக வைக்கப்பட்டுள்ளது? அப்ப கண்டிப்பா சூட்சுமவதனம் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஏதாவது காரியம் நடக்கிறது என்றால் பாபாவும் கூட ஏன் செய்தி கேட்டு அனுப்பினார்? ஆக சூட்சுமவதனம் இல்லை என்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. சூட்சுமவதனம் இருக்கிறது. ஆனால் சூட்சுமவதனத்திற்கு வந்து செல்வதற்கு பதிலாக தானே சூட்சுமவதனவாசி ஆக வேண்டும். சும்மா டிரான்ஸ்ல போறது சந்தேஷி மாதிரி சும்மா சும்மா வந்துட்டு காட்சி பார்த்துட்டு போறதுக்கு பதிலாக தானே நீங்களே அவ்யக்த வதனவாசி ஆயிடுங்க. எப்ப பார்த்தாலும் ஃபரிஸ்தாவா மேல வந்துருங்க. பாபா கூட பாபா நினைவுல இருங்க, அவர் கூட பேசிட்டு இருங்க. அந்த மாதிரி சூட்சும வதனவாசியாவே ஆயிருங்க. இதுவே குழந்தைகளிடத்தில் பாப்தாவுடைய ஆசையாகும். பாருங்க, இதுதான் பாபா நம்ம கிட்ட வைக்கிற ஆசை சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு வருவதும் செல்வதும் அதிகமாக இருக்கக்கூடாது. சும்மா வந்துட்டு வந்துட்டு போறது அதிகமா இருக்கக்கூடாது. இது யதார்த்தமானது அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. வருமானம் எதில் உள்ளது? தந்தை குழந்தைகளுடைய வருமானத்தை பார்க்கின்றார், மேலும் வருமானத்திற்கு தகுதியானவராக ஆக்குகின்றார். வருமானம் எதுல இருக்குது? பாபா போய் அங்க அப்படியே நிலையா அங்கேயே அவ்யக்த வதனவாசியா ஆகிறதுலதான் வருமானம் இருக்குது. எப்பவுமே ஃபரிஸ்தாவா இருக்கிறதுலதான் வருமானம் இருக்குது. பாபா அதை தான் பாக்குறாரு. அதனால் இந்த அனைத்து ரகசியங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? மேலும் இப்போது என்ன இருக்கிறது என்பது இப்போது புரிந்ததா சொல்லி பாபா கேக்குறாரு. சூட்சும வதனத்தின் அவ்யக்த அனுபவத்தை அனுபவம் செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சூட்சும ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். வந்து செல்வதற்கான ஆசை அல்ப காலத்திற்கானது. அல்ப காலத்திற்கு பதிலாக சதா தன்னை சூட்சும வதனவாசியாக ஏன் ஆக்குவதில்லை சொல்லி பாபா கேக்குறாரு. சும்மா சும்மா வந்துட்டு அல்ப காலத்துக்கு சந்தோஷப்பட்டுட்டு போறதுக்கு பதிலா சதா நான் அங்கேயே இருக்கிறேன் சூட்சும வதனவாசியாவே ஏன் ஆக்குறது இல்லை? நீங்க புத்தி மூலமா தான் அப்படியே இங்க இருந்தாலும் நான் அங்க இருக்கிறேன். அது நேத்து கூட சொன்னால வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க அவ்யக்த வதனவாசி நிலைய அனுபவம் பண்ணணும் அப்படி சொன்னாரு. நம்ம இங்க கர்மம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஃபரிஸ்தா அங்க மேல பாபா கூட இருக்கேன், இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி ஏன் ஆகிறதில்ல சொல்லி பாபா கேட்கிறாரு. மேலும் சூட்சும வதனவாசி ஆகும் போதுதான் மிக அதிசயமான அனுபவம் செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சூட்சும வதனவாசியா நீங்க இங்கேயே ஆகும் போதுதான் மிக அதிசயமான அனுபவம்லாம் செய்வீங்க. இந்த அனுபவத்திற்கும் மற்றும் சந்தேஷின் அதாவது செய்தியை பெற்று வருபவருடைய அனுபவத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதை நீங்களே வர்ணனை செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அது சந்தேஷி ஒரு வருமானமே அல்ல. அவங்க செய்யறது வருமானம் கிடையாது. அது காட்சியில போறது, டிரான்ஸ்ல போறது, காட்சி பார்க்கறது, அதுல வருமானம் கிடையாது. ஆனா இது சூட்சும வதனவாசியாகவே ஆகிறது வருமானமாகவும் உள்ளது, மேலும் அனுபவமாகவும் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக ஒரே நேரத்தில் இரு பிராப்திகள் கிடைக்கின்றன.
இது நல்லதா அல்லது ஒன்றை மட்டுமே விரும்புகிறீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. சில குழந்தைகளின் மனதில் என்னவென்று தெரியவில்லை, அனைவரையும் உடன் அழைத்து செல்வோம் என பாப்தாதா கூறினார்கள். அவரோ இப்போது சென்று விட்டார் என்ற கேள்வியும் இருக்கின்றது. சில நினைக்கிறாங்க, என்ன தெரியலையே, எல்லாரையும் கூட்டு போறேன்னு சொன்னவர் தனியா போயிட்டாரே அப்படின்ட்டு புலம்புறாங்க. ஆனால் அவர் சென்று விட்டாரா? ஊர்வலமின்றி குழந்தைகளின்றி முக்திதாமம் செல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சிவனின் ஊர்வலம் நடக்கும் இல்லையா, கடைசியா எல்லாரும் ஒன்னா கொசு கூட்டம் மாதிரி தானே போகணும். ஆக ஊர்வலமின்றி குழந்தைகளின்றி முக்திதாமம் யாரும் போக முடியாது சொல்லி சொல்றாரு. ஊர்வலமின்றி தனியாக செல்ல முடியுமா? ஊர்வலம் தயாராக உள்ளதா சொல்லி கேட்கிறாரு. சரி போலாம், தயாரா இருக்கிறீங்களா கேட்கிறாரு. ஊர்வலத்தினுடனேயே செல்வோம் என்று தான் இதுவரை கேட்டிருக்கிறீர்கள். ஊர்வலம் அலங்காரம் நடந்து கொண்டிருக்கும் போது தனித்து எவ்வாறு செல்வோம்? இப்ப அந்த ஊர்வலத்துக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்குது, அப்புறம் எப்படி நாங்க மட்டும் போறது சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்பொழுது சூஷ்ம வதனத்தில் தான் அவ்யக்த ரூபத்தின் மூலம் ஸ்தாபனை காரியம் நடைபெற்று கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அவ்யக்த ரூபத்தின் மூலமா பாபா இப்ப ஸ்தாபனை காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதுவரை ஸ்தாபனை காரியம் நிறைவடையவில்லையோ அதுவரை காரியம் வெற்றி பெறாமல் வீடு திரும்ப மாட்டோம். அது வரைக்கும் யாருமே வீட்டுக்கு போக முடியாது, இணைந்தேதான் செல்வோம். மேலும் சென்ற பிறகு என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வோம்? இணைந்தே செல்வோம், மேலும் இணைந்தே இருப்போம், பிறகு இணைந்தே சிருஷ்டிக்கு திரும்ப வருவோம். குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலானது ஒருபோதும் கரம் மற்றும் துணையை விடமாட்டோம் என்பதாகும். அதாவது பாப்தாதா பிரம்மா பாபா உடைய கரம் மற்றும் துணையை விடமாட்டோம் என்பதுதான் நம்மளுடைய பாட்டு. ஆக குழந்தைகளுடைய உறுதிமொழியாகவும் இருக்கிறது, தந்தையின் உறுதிமொழியாகவும் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ரெண்டு பேருமே உறுதிமொழி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அவரும் சொல்லியிருக்காரு கூடவே தான் போகணும், கூடவே தான் திரும்ப வந்து சிருஷ்டில நடிப்போம். எல்லாமே நம்மளுடைய உறுதிமொழியும் அதே தான். தந்தை தனது உறுதிமொழியிலிருந்து மாற முடியாது. வேறு ஏது கேள்வி உள்ளதா சொல்லி பாபா கேட்கிறாரு. இல்லை எனினும் சமயத்திற்கேற்ப அனைத்தும் தெளிவாகிவிடும். கேள்வி ஏதா இல்லைன்னா கூட டைம் வரும்போது தானாவே உங்களுக்கு புரியும் சொல்றாரு. சிலருடைய மனதில் தெரியவில்லையே, பிறவி எடுப்பாரா அல்லது என்னாகும் என்பதும் இருக்கிறது இல்லையா? ஜென்மம் எடுப்பாரா? உங்களுடைய மம்மாவின் ஜென்மம் எப்படி ஏற்பட்டிருக்கிறதோ அப்படி ஏற்படுமா? பிரம்மா பாபாவை ஜென்மம் எடுப்பாரா அப்படிலாம் கேள்வி ஓடுது போல நிறைய பேருக்கு. அது சொல்றாரு. குழந்தைகளாகி உங்களுடைய விவேகம் என்ன சொல்கிறது? நாடகத்தின் விதியை காண முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் காண முடியுமா? நாங்கள் திரிகாலதரிசி தந்தையின் குழந்தைகள் என்று நீங்கள் அனைவருக்கும் சொல்கின்றீர்கள். அவ்வாறாயின் வரவிருக்கும் காலத்தை அறிந்திருக்கிறீர்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க திரிகாலதரிசி தந்தையினுடைய குழந்தைகள், அப்ப நம்மளும் திரிகாலதரிசி தானே, அப்ப வரவிருக்கும் காலத்தை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. உங்கள் மனதின் விவேகப்படி என்ன நடக்க வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள், அப்போது பதில் கிடைக்கும். பாபா சொல்றாரு, நம்ம அவ்யக்த நிலையில இருந்து ஆம் இல்லைன்னு சொல்லணும், அப்பதான் பாபா பதில் வந்து கொடுப்பாராம். இவ்விதமாக பாப்தாதா 2-4 நபர்களிடம் கேட்டார். பெரும்பான்மையினர் பாபா வேறொரு பிறவி எடுக்க மாட்டார் என்றே எண்ணினர். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, கண்டிப்பா பிரம்மா பாபா இன்னொரு பிறவி எடுக்க மாட்டாருன்னு எல்லாருமே சங்கல்பம் வச்சாங்க. சங்கல்பம் அதாவது அவங்க வந்து எண்ணம் உருவாக்குனாங்க. பதிலை இன்றே விரும்புகிறீர்களா அல்லது பிறகா சொல்லி பாபா கேட்கிறாரு. கலக்கம் ஏற்படவில்லை தானே சொல்லி கேட்கிறாரு. இதுவும் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாகும். சிறு குழந்தைகள் குளத்தில் கல் எறிந்து அதன் சிற்றிலைகளில் விளையாடுகிறார்கள். ஆக இதுவும் ஒரு விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை உங்கள் அனைவருடைய சிந்தனை கடலில் கேள்விகள் என்ற கல்லை எறிந்து உங்களுடைய புத்தி என்ற கடலில் சிற்றிலைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பாபா சும்மா நம்மளை கேள்வி கேட்டு ஒரு கல் எறிஞ்சு நம்மள புத்தி என்ற அதாவது கடையில வைக்கிறார், ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. அந்த சிற்றிலைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். பாப் தாதா சிற்றிலைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த விளையாட்டை அவர் பார்க்குறாரு. தற்போது உங்கள் அனைவருடனும் இணைந்தே அவ்யக்த ரூபத்திலிருந்து கொண்டு ஸ்தாபனை காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். பிரம்மா பாபா உங்க எல்லாரோட தான் இருக்கிறாரு. அவ்யக்த ரூபத்திலிருந்து ஸ்தாபனை காரியத்துல அவரும் ஈடுபட்டு கொண்டிருப்பார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்தாபனையின் பாகம் உள்ளவரை அவ்யக்த ரூபத்தில் உங்கள் அனைவருடன் இணைந்தே இருப்பார் சொல்லி பாபா சொல்றாங்க. சிவபாபா சொல்றாரு, இந்த ஸ்தாபனை காரியம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டார் பிரம்மா பாபா, உங்களோட அவ்யக்த ரூபத்துல உங்களோட தான் இருப்பாரு, புரிந்து கொண்டீர்களா சொல்லி பாபா சொல்றாரு. வதனத்தில் மம்மாவையும் எமர்ஜ் செய்தார். அந்த டைம்ல மம்மாவையும்
சிவபாபா எமர்ஜ் செய்கிறாரு. என்ன உரையாடல் நடந்தது என தெரியுமா? அவங்களுக்குள்ளார என்ன பேசிட்டாங்கன்னா, எவ்வாறு சாக்கார வதனத்துல சாக்கார ரூபத்துல மம்மா பாபாவை அமர்ந்திருக்க சொல்லி அனைத்து காரியங்களையும் அவர்கள் செய்து விடுவார்கள். அத மாதிரியே வதனத்திலும் அவ்விதமே மம்மா கூறினார். மீதம் இருக்கின்ற ஸ்தாபனை காரியங்களை நாங்கள் அனைவரும் பார்த்து கொள்கிறோம். தாங்கள் குழந்தைகளை மகிழ்வித்துக் கொண்டே குழந்தைகளுடன் இருங்கள் சொல்லி மம்மா சொன்னாங்களாம் பிரம்மா பாபாட்ட. சாக்காரத்திலும் இவ்வாறே தான் சொல்வாராம். இந்த உரையாடலே வதனத்திலும் நடந்தது சொல்றாரு. உங்கள் அனைவரின் மனதில் நமது மம்மா எங்கு சென்றார் என்ற கேள்வி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே மம்மா எங்க போய் பிறந்திருப்பாங்க அப்படிலாம் யோசனையா இருக்கும் இல்லையா? இந்த ரகசியத்தை தெளிவுபடுத்துவதற்கான வேலை இதுவல்ல சொல்லி பாபா சொல்றாரு. அவர் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சில காலத்திற்கு பின் சொல்வோம். ஸ்தாபனை காரியத்திலும் உதவியாளராக இருக்கிறார், ஆனால் வேறு பெயர் ரூபத்தில் இருக்கிறார் சொல்லி இவ்வளோ விஷயம் மட்டும் பாபா நமக்கு சொல்றாரு. அவர் வேறு பெயர் ரூபத்துல இருக்கிறாரு, ஆனா ஸ்தாபனை காரியத்துலதான் உதவியாளராக இருக்கிறாரு. நல்லது. இப்போது நேரமாகிவிட்டது என்று வதனத்தில் தொலைவிலிருந்து அதிகாலையிலிருந்தே நறுமணம் வந்து கொண்டு இருந்தது. ரொம்ப தூரத்துல இருந்து வதனத்துக்கே வாசனை வந்துருச்சு. எவ்வாறு அன்புடன் சமைத்து கொண்டு இருக்கின்றனர் என பார்த்து கொண்டு இருந்தார். பாருங்க எவ்வளோ ஆசையா பாபாக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. தாதிஜியிடம் நீங்கள் பார்த்தீர்களா, சமையலறையில் வலம் வந்தீர்களான்னு சொல்லி கேட்கிறார் பாபா. உணவின் நறுமணம் அல்ல, அன்பின் நறுமணம் வந்து கொண்டு இருந்தது. சாப்பாட்டோட வாசனை பாபாவுக்கு வரலையா, அன்பு அப்படியே அன்பா சமைக்கிறாங்கள, அந்த அன்பினுடைய நறுமணம் வந்து கொண்டிருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அன்பு தான் அழிவற்றதாக விளங்குகிறது. இந்த பாருங்க, அழிவற்றது அன்பு, எல்லையற்ற அன்பு வந்து விளங்குகின்றது சொல்றாரு. உங்களின் அன்பு அழிவற்றது அல்லவா சொல்லி பாபா கேட்கிறாரு. ஒவ்வொருவருடைய நினைவும் வந்து சேர்கிறது. அதற்கான பதிலை பெறுவதற்காக மனோநிலை வேண்டும், அவஸ்தா வேண்டும். பதில் உடனடியாக கிடைக்கிறது. சாக்காரத்தில் எவ்வாறு பாபா என்று சொன்னவுடன் குழந்தைகளுக்கு பதில் கிடைத்ததோ இப்போதும் அவ்வாறே பதில் உடனடியாக கிடைக்கிறது. நம்மளோட அன்புக்கு பாபா உடனே பதில் கொடுக்குறாரு. அவரும் அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. பாபான்னொடனே பதில் உடனே கொடுக்குறாராம் பாபா. ஆனால் இடையில் வெக்த உணர்வை விட வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் நீங்க இந்த உடல் உணர்வை விட்டுடுங்க, அப்போதுதான் அந்த பதிலை கேட்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுதோ நாலாபுறங்களிலும் இன்னும் அதிகமாக சேவையின் அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப பாபா பாக்குறாரு, நாலாபுறங்களும் நிறைய சேவை வந்து குழந்தைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அனுபவம் பாபா செய்து கொண்டிருக்கிறார். தற்போது அவ்வியக்தமான காரணத்தினால் மற்றும் ஒரு தகுதி அதிகரித்து விட்டது. அது என்ன தெரியுமா? அது என்னவென்றால், முன்பு புறத்தை அறிந்தவராக இருந்தார், இப்போது அகத்தை அறிந்தவராக ஆகிவிட்டார். பிரம்மா பாபாவுக்கு இப்ப ஒன்று எக்ஸ்ட்ரா தகுதி வந்துருச்சு. என்னன்னா, இப்ப அவர் வந்து வெறும் வெளியில மட்டும்தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து உள்ளம் வரைக்கும் அவர் வந்து பார்க்க முடியுது. உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க, எண்ணத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அகத்தை கொண்டு அறிந்தவரா ஆயிட்டாரு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வியக்த ஸ்திதியில் உணர்வதற்கான அவசியமில்லை. தானாகவே ஒரு நொடியில் அனைவருடைய சார்ட்டு படத்தையும் காண முடிகிறது. எல்லாரையும் பாபா மேல இருந்து பார்க்கிறார். அதனால் முன்பை விட மற்றும் ஒரு குணம் அதிகரித்து விட்டதாக கூறுகிறார்கள். அவ்வியக்த ஸ்திதியில் நறுமணத்தின் மூலமே வயிறு நிறைந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வியக்த ஸ்திதியில பாபா இருக்கும்போது அந்த வாசனை மூலமாகவே அவரோட வயிறு நிறைந்துட்டுதான். உங்களுக்கு தெரியுமா சொல்லி பாபா கேட்கிறாரு. குழந்தைகளுக்காக ஒரு முக்கியமான படிப்பினையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது சேவை செய்துதான் ஆக வேண்டும் என்ற லட்சியம் குழந்தைகள் அனைவரின் புத்தியிலும் உள்ளது. மேலும் லட்சியத்தை நிறைவேற்றவும் செய்வீர்கள். ஆயினும் இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இடையில் ஒரு முக்கியமான தடை வரும். அது என்ன தெரியுமா? சேவையில் தடங்கள் ஏற்படும்படியான முக்கியமான தடை என்ன வரும்? எல்லோருக்குமே அல்ல, பெரும்பாலானோருக்கு முன்பு அந்த தடை வரும். அது என்ன தடை என்பதை பாபா முன்னரே சொல்லிவிடுகிறார். சேவை செய்யும் போது இதை கவனத்தில் வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன தடைனா, நான் இதை செய்தேன், நான் தான் இதை செய்ய முடியும். இந்த நான் வருவதை தான் ஞானத்தின் அபிமானம், புத்தியின் அபிமானம், சேவையின் அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. எதுலையுமே நான் வரதான் தடையா இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ரூபங்களில் வருங்காலத்தில் தடை வரும். இப்பயும் வரும், வருங்காலத்திலையும் வரும். ஆனால் முதலில் இருந்தே இந்த முக்கியமான தடையை வரவிடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அதற்காக நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை சதா நினைவில் வைக்க வேண்டும். நான் ஒரு கருவி, பாபா செய்பவர் பாபா. நான் ஒரு கருவி, நான் நிமித்தமா இருக்கிறேன்ற வார்த்தையை சதா நினைவில் வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிமித்தமாகும் போதே நிராகாரி, அகங்காரி மற்றும் பணிவான உள்ளம்
நிர்சங்கல்ப நிலையில் இருக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஒருவேளை நான் செய்தேன், நான் நான் என்பது வந்தால் என்னவாகும் தெரியுமா? எவ்வாறு நிமித்தமாக்குவதால் நிராகாரி, நிர்அகங்காரி, நிர்சங்கல்ப ஸ்திதி ஏற்படுகிறதோ அவ்வாறே நான் நான் என்பது வருவதால் கர்வம், தளர்வு, உற்சாகமின்மை வந்துவிடும். சேவையில கர்வம் வந்துடும், தளர்வு வந்துடும், உற்சாகமின்மை வந்துவிடும். பிறகு இதன் முடிவு என்னவாக ஆகும்? போக போக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இறந்து விடுகிறார்கள் என்பதே இறுதியில் முடிவாகிறது. ஆதலால் நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்ற இந்த முக்கிய படிப்பினையை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிமித்தமாவதனால் எவ்வித அகங்காரமும் உற்பத்தி ஆகாது. இல்லையெனில் ஒருவேளை நான் என்பது வந்துவிட்டால் கருத்து வேறுபாட்டின் சக்கரத்தில் வந்து விடுவார்கள். அதனால் இந்த வீணானவற்றின் சக்கரங்களிலிருந்து தப்புவதற்காக சுய தர்ஷன சக்கரத்தை நினைவில் வைக்க வேண்டும். ஏனெனில் மகாரதி எவ்வாறோ அப்படியே மாயாவும் மகாரதி ரூபத்தில் வரும். பாபா சொல்றார், மகாரதி ரூபத்துல அதுவும் வரும். சாக்கார ரூபத்தில் இறுதி வரை பாபா கர்மங்களை செய்து காண்பித்தார். என்ன கர்மங்களை செய்து காண்பித்தார்? என்ன படிப்பினை கொடுத்தார் என்பது நினைவுள்ளதா? நிர்அகங்காரி மற்றும் பணிவான உள்ளம் உடையவராகி ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்வதுதான் அந்த படிப்பு ஆகும். பிரம்மா பாபா இப்படிதான் இருந்தாரு. நிர்அகங்காரியாவும் பணிவான உள்ளம் உடையவராகி ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்ளணும். அந்த படிப்பினை தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு மாதர்களின் குழுவை உருவாக்க வேண்டும். குமாரிகளுக்கு எவ்வாறு பயிற்சி வகுப்பு நடக்கின்றதோ அவ்வாறே உதவியாளராக இருக்கும் மாதர்களின் குழுவையும் மதுவனத்தில் கூட்ட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. குமாரிகளின் கூடவே தாய்மார்களின் குழுவும் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. குழு கூடும் சமயம் பாபா வர வேண்டியதாக இருக்கும். அப்ப மாதாஸோட குழு கூடும்போது பாபாவும் வருவாருன்னு சொல்றாரு. அன்பை பார்க்கும் பொழுது நாடகம் நினைவிற்கு வந்து விடுகிறது. நாடகம் என்பது இடையில் வருகிற பொழுது அமைதியாகி விடுகிறார்கள். அன்பில் வந்துவிட்டால் என்ன நிலை ஏற்படும்? நதியாகி விடுவார்கள். ஆனால் இல்லை, எது நடந்ததோ அது நாடகம். என்ன கர்மம் நாம் செய்வோமோ அதை பிறகு அனைவரும் செய்வார்கள். அதனால் அமைதி காக்கவும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஒருவேளை அனைவரும் அருகில் இருந்திருந்தால் இறுதி கர்மாதீத நிலையின் ஏற்பட்ட அனுபவம் நாடகத்தின் அனுசாரம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் நாடகத்தில் அவ்வாறே இருந்தது. அதனால் சிலரே எதிரில் இருந்தனர். கடைசியில பாபா கர்மாதீத நிலை அடைஞ்சு போகும்போது கொஞ்சம் பேரே இருந்தாங்க. எதிரில் இருந்த போதிலும் இல்லாதது போல் இருந்தது. அன்பானது வதனத்திலும் கூட இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் இருக்கும், அழிவற்றதாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நாடகம் எவ்வாறு அன்பை அமைதியில் கொண்டு வருகிறது, மேலும் இந்த அமைதியே சக்தியையும் கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த அமைதியா நம்ம அன்பு அமைதியில கொண்டு வருது. மேலும் அந்த அமைதி தான் நமக்கு சக்தியை கூட கொண்டு வரும் சொல்லி சொல்றார் பாபா. பிறகு அங்கே சாக்காரத்தில் சந்திப்பு நடக்கும். இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் சந்திக்கிறோம். அங்க நம்ம பூலோகத்துல சாக்கார பாபா சந்திச்சாங்க. இப்போ அவ்யக்த ரூபத்துல எல்லாரும் அன்பா சந்திக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சாக்கார ரூபத்தில் சத்தியுகத்தில் சந்திப்போம் சொல்றாரு பாபா. இதே மாதிரியே நம்ம திரும்ப போய் சாக்காரத்துல எல்லாரும் சத்தியுகத்துல பார்ப்போம்னு சொல்லி சொல்றாரு. அந்த காட்சி நினைவுக்கு வருகிறது இல்லையா? விளையாடுவோம், பாடசாலைக்கு வருவோம், சந்திப்போம். கண்மணிகளாகிய நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை வதனத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்றார் பாபா. தந்தை என்ன பார்க்கின்றாரோ அதை குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், மேலும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்போது ஜுவாலா சுரூபம் ஆக வேண்டும். உங்களுடைய ஜுவாலா ரூபத்தின் நினைவு சின்னம் உள்ளது தெரியுமா? ஜுவாலா தேவியார். இந்த சக்திகள் அனைவரும் ஜுவாலா ரூப தேவி ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும் அளவிற்கு ஜுவாலையை கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டும். நல்லது. விடைபெறும் நேரம் பாப்தாதா கூறினார்கள், அனைத்து சென்டர்களிலும் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்கும் கண்மணிகளுக்கு பாபா மற்றும் தாதாவினுடைய அவ்யக்த அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்வீர்களாக, ஏற்றுக்கொள்வீர்களாக சொல்றாரு. கூடவே என்ன சமிக்ஞை கொடுத்திருக்கிறாரோ அதை மிக விரைவில் வாழ்வில் கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. குட் நைட். சிவசக்திகள் மற்றும் பாண்டவர்கள் அனைவர்களுக்கும் தந்தையின் நமஸ்காரம். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி டாமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.